பெரம்பலூர் அருகே நோயாளி போல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று அதிரடி ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மிருணாளினியால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மருத்துவமனையில் இல்லாத மருத்துவர், பதிவேடுகளை முறையாக பராமரிக்காத செவிலியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரிக்கு இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் தனது குடும்பத்துடன் வருகை தந்தார். தொடர்ந்து கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை மற்றும் கண்ணாடி பாலத்தை இஸ்ரோ தலைவர் நாராயணன் தனது குடும்பத்தினருடன் தனிப்படையில் சென்று பார்வையிட்டார். திருவாரூர் மாவட்டம் அரியலூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பிடாரியம்மன் கோயிலில் ஆவணி கடை ஞாயிறை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் பவர் சமூக இயக்கத்தின் 3ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வடலூர், நெய்வேலி வடக்கு ஆகிய பகுதிகளில் உள்ள பவர் சமூக சேவை அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை சோதனை செய்ததில் அரசு அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த அருள் செல்வன், தமிழ் செல்வன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து 10 பால்ரஸ் மற்றும் 2 சிறிய கத்திகளை கைப்பற்றிய போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்தரை அருகே தென்னக காசி பைரவர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களுடன் தங்கள் கைகளால் பைரவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இந்த பூஜையை முன்னிட்டு ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், கோவை மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே ஒற்றை காட்டு யானை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் காரை வழிமறைத்து காரை துரத்த முற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அந்த வழியாக வந்த மலைவாழ் மக்கள் உடனடியாக யானையின் கவனத்தை திசை திருப்பி அதனை வனத்துக்குள் விரட்டினர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே இரவு நேரத்தில் அரசு பேருந்தை வழிமறைத்த 7 காட்டு யானைகளால் பேருந்தில் இருந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் கெத்தை சாலையில் அடிக்கடி காட்டு யானைகள் உலா வருவதும் கடந்த வாரம் 4 சக்கர வாகனம் ஒன்றை சேதப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே பெருங்குளத்தில் ஐயா வைகுண்டர் பெருமை பாதி திருவிழாவை முன்னிட்டு திமுக மற்றும் RR ரேசிங் கிளப் சார்பில் நாய்களுக்கான ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த நாய்களுக்கான ஓட்டப்பந்தயத்தை சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமானோர் ஆர்வமாக கண்டுகளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.